வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான தகவல். முதன்முறையாக டின் மீன்களை ஏற்றுமதி செய்த இலங்கை. போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் ஒருவர் கைது. சொகுசு கோட்டலில் சடலம் ஒன்று மீட்பு. முன்னாள் அமைச்சரின் செயலாளர் துப்பாக்கியுடன் கைது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாதாந்த எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த வேலை திருத்தம் இன்று நள்ளிரவில் மேற்கொள்ளவுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்கள் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் நாட்டில் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் இன்று நள்ளிரவு மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கடந்த மாதம் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட டின் மீன்கள் முதற் தடவையாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவின் மேற்பார்வையில் மதுரங்குழியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த டின் மீன்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின் மீன்கள் வெளிநாட்டு சந்தையில் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதற் தடவையாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த டின் மீன்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நாட்டில் நாளாந்த டின் மீன் நுகர்வு 3 லட்சம் எனவும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் டின் மீன்களை உற்பத்தி செய்யும் திறன் இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்குள் டின்மீன் ஏற்றுமதி மூலம் $8 மில்லியன் நாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் தற்போது 21 டின்மீன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக ரத்ன கமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குச் ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 14 பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் வெளிநாட்டிலிருந்து நேற்றைய தினம் இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து 1 கிராம் 485 மில்லிகிராம் குஷ், 5 கிராம் 44 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 190 மில்லிகிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். காலிமுகத்திடலுக்கு அருகிலுள்ள சொகுசு ஹோட்டலில் ஒருவர் இறந்து கிடந்ததை அடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இறந்தவரின் அடையாளத்தை போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. மேலும் சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கண்டறிந்து மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன என்று போலீசார் அறிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஒருவரின் செயலாளர் துப்பாக்கியுடன் முல்லேரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் முல்லேரியா பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த கார் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் மதுபோதையில் இருந்துள்ளதாகவும் காரில் இருந்து துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அங்கோட பிரதேசத்தில் வசிக்கும் 52 வயதுடையவர் ஆவார். தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான தகவல். முதன்முறையாக டின் மீன்களை ஏற்றுமதி செய்த இலங்கை. போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் ஒருவர் கைது. சொகுசு கோட்டலில் சடலம் ஒன்று மீட்பு. முன்னாள் அமைச்சரின் செயலாளர் துப்பாக்கியுடன் கைது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.